ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு பிரியாராம் குக்கரி ஸ்கூல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் சூப் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பீன்ஸ், கேரட், அப்புறம் கொஞ்சமாக தக்காளி, கேப்சிகம், கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சூப் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இலையை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கார்ன் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணி, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ரொம்ப ஹெல்த்தியான முளைக்கட்டின பச்சைப்பயிரை கொஞ்சம் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த கார்ன் எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸ்வீட் கார்ன், அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பட்டர் தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடுபடுத்திடுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை இதில் சேர்த்துடலாம். நெய் இருக்கிறவங்க நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். அப்புறமா கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறமா தக்காளி, இது எல்லாமே சேர்த்து லைட்டாக கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறியுமே இதில் சேர்த்துடலாம். கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், அப்புறம் நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்க கார்ன், இது எல்லாமே இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த காய்கறி லைட்டாக வதங்கட்டும். இப்போ வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது காய்கறி கொஞ்சம் சீக்கிரமாகவே வேகும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி, சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பயிரையும் அதில் சேர்த்துடலாம். கலருக்காக கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் மிளகும் ஜீரகமும் நல்லா தட்டி எடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம சூப்பில் சேர்க்குறதுக்காக தட்டி எடுத்துருக்கேன். அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நம்மளோட சூப் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற கார்னை அதில் சேர்த்துடலாம். கார்ன் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துடலாம். அதை சேர்த்து நல்லா கொதி வரட்டும். 10 நிமிஷம் நல்லா நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. காய் நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியான சூப் தயாராகிரும். நம்ம இதை வெளியில் சாப்பிட்றதோட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹைஜீனாகவும் இருக்கும். அதனால் இது வரைக்கும் இந்த வெஜிடபிள் சூப் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. வீக்லி ட்வைஸ் ஆகுது இதை நீங்கள் சாப்பாடில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.